எல்லோருக்கும் வணக்கம். என் நண்பர்களே, என் தங்கங்களே, ஷேர் மார்க்கெட்டில் சாதிக்க காத்திருக்கும் சிங்கங்களே, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது நேற்று வருஷத்தினுடைய க்ளோசிங், அப்பவும் நம்மளுக்கு மார்க்கெட் பரவாயில்ல. இன்னைக்கு வருஷத்தினுடைய தொடக்கம், மிக கஷ்டமான நாள். அது என்ன அப்படின்றது அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஆனாலும் இவ்வளவு பெரிய கஷ்டத்துலையும் மார்க்கெட் யாருமே சந்தித்திராத அளவுக்கு ஒரு நேரோயஸ்ட் டைட் ட்ரேடிங் ரேஞ்ச். நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள ரொம்ப டைட் ரேஞ்சில் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகி கடைசியில் வெறும் 17 பாயிண்ட் ப்ளஸ் என்பது ஆயிருக்கு. அதுக்கு முதல்லயே சொல்லியிருக்கலாமே, இங்கு பாதை இல்லை என்று லகுட பாண்டிகளா அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் இன்னைக்கு வால்டிலிட்டி என்பது இல்லை. இந்த சமயத்தில் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் ஹீரோனா ஆட்டோ துறை தான். இந்த வருஷத்தில் முதல் நாளே ஆட்டோ துறை என்பது பெரிய ஆளாக இன்னைக்கு வந்திருக்கு. யார் மோசமாக அடி வாங்கியிருக்கிறதுனா எஃப்எம்சிஜி. அதுக்கு உண்டான காரணத்தையும் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். இன்றைக்கி அந்த நியூஸுக்கு தான் நம்மளுடைய மார்க்கெட் நியூஸுகள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு ஹைஜாக் பண்ணி அவங்க தான் இன்றைக்கி எஃப்எம்சிஜி செக்டர் தான் ஃபர்ஸ்ட் நியூஸாக வந்திருக்கு. அதில் பாருங்க நண்பர்களே, மகிழ்ச்சி எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஒரே செக்டர் தான், அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்ற ஒரே செக்டர் தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் அப்படின்றது இருக்குது. அது ஒன்று டாப் லீடர் கிடையாது அந்த செக்டரில். ஒரு டாப் 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஆள் நம்பர் 1 ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தான். அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 6000 கோடி வருமானம் என்பது பண்ணுறாங்க. டாடா ஸ்டீல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் ஒரு 6000 கோடி பண்ணாலும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பப்போ லாஸ் மேக்கிங் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா 2700 டாப் 4வது 5வது இடத்துக்குள்ள தான் இருக்குது. இங்கே தான் நீங்கள் பாருங்கள், என்எம்டிசி ஸ்டீல் அந்த டாப் லெவலில் இல்லை. இன்ஃபேக்ட் இவங்க லாஸ் மேக்கிங்காக அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த பங்கினுடைய ஜிம்னாஸ்டிக் வேலை இதில் போய் ஒருத்தர் தெரியாமல் மாட்டிக்கிறார். செக்டர் லீடர் பங்குகள் தான் கடந்த 1.5 வருஷமாக காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், லார்ஜ் கேப் எல்லாம் ஏன் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அது லாபமே கொடுக்கல. ஆனால் இப்போ இந்த 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா செக்டர் லீடர். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜிண்டால் ஸ்டெயினில் டாப் 5 அப்படின்ற இடத்துக்குள்ள தான் அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கு. அவன் பாருங்க என்ன வேலையை பண்ணியிருக்கான். ஆல்மோஸ்ட் 500 to 1000க்கு பக்கத்தில் இந்த வருஷத்தில் வந்திருக்கு, ஒரே வருஷத்தில். ஆனால் அதுவே நீங்கள் இந்த என்எம்டிசி ஸ்டீல் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். நான் இல்லைன்னு சொல்லலை. என்எம்டிசிலேருந்து என்எம்டிசி ஸ்டீலை பிரித்து விட்டோன்னே 30 ரூபாயிலிருந்து 75 ரூபா போனால் அப்புறம் மறுபடியும் 75 to 30 இப்போ 45ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இப்போ கடைசியில் நெட்டுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 3 வருஷ பீரியடில் பாரு, அந்த சமயத்தில் ஏறிட்டானுங்க. நான் இல்லைன்னு சொல்ல. ஸ்மால் கேப் ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும், மைக்ரோ கேப் ஆகட்டும், மார்க்கெட் நல்லா இருந்தப்ப 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்த பங்குகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த வருஷத்தில் நாம் சொல்லக்கூடிய முதல் நியூஸ், செக்டர் லீடர் மேபி லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்போதைக்கு ஏறாமல் இருக்கிற மாதிரி தெரியலாம், மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறப்ப. ஆனால் 3 வருட பீரியட், 5 வருஷ பீரியட்னு பார்க்கும்போது ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ பேக் பங்குகள் கீழே விழுந்துருது. ஆனாலும் செக்டர் லீடர்கள் ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடி வந்துடுறான். இங்கே பார்த்தீங்களா, செக்டர் லீடராக இருந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஒரு வருஷத்துக்கு, ஐயோ இதெல்லாம் மிகப்பெரிய பணம்ங்க. எவ்வளவு பெரிய பணம். ஒரு வருஷம் லேட்டஸ்ட் ஒரு வருஷத்தில் 23%, 5 வருஷமாக சேர்த்தி பார்க்கல, 10 வருஷமாக சேர்த்தி பார்க்கல, வருஷத்துக்கு 41% அப்படின்னு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த என்எம்டிசி ஸ்டீல் வந்த உடனே லிஸ்ட் ஆன உடனே 100% சம்பாரிச்சு கொடுத்தாலும் இப்போ கடைசியில் பார்க்க போனோம்னா ஒரு வருஷத்துக்கு வெறும் 1% சம்பாரிச்சு வச்சிருக்கு. ஸோ 40% பக்கம் சரிவடைந்த இந்த டாப் லீடரில் ஒன்றா இருந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் மறுபடியும் 60% மேலே ஏறி வாட் அ ரெக்கவரி. ஒருவர் 2024 சமையலில் இருந்த ரேட்டை மறுபடியும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் எப்படி நீ எட்டி பிடிச்சிருக்க, நீ சூப்பரே அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. ஸோ 2026 மிகப்பெரிய ஒரு விஷயம். ஷார்ட் டேர்மில் உள்ளே பூந்து வெளியே வர்றது அப்படின்றது வேற. இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நிலைச்சு நிற்கணும், எந்த ஒரு பாயிண்ட்ல எடுத்து பார்த்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னா இந்த மாதிரி செக்டர் லீடர்கள் தங்களுடைய பிரைஸை மிகவும் அருமையாக திருப்பி எடுத்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற பங்கு. ஸோ நம்ம கோயம்புத்தூரை அடிப்படையாக கொண்ட இந்த கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 50-60% பக்கம் இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 100% ரெக்கவரி காமிச்சிருக்கு. ஸோ இது ஒரு சிறிய லாபம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. ஒரு வருஷத்துக்கே 240 கோடி தான் லாபம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இது இருக்கக்கூடிய ஆட்டோ
செக்டர் அப்படின்றது வந்து இவங்களை காப்பாற்றி விட்டுருக்கு. அதனால தான் இந்த பங்கு தன்னுடைய லோ 4000 இந்த வருஷத்தில் 7500 வந்திருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சின்ன கம்பெனி சின்ன லாபம் செய்யக்கூடிய, இது என்எம்டிசி ஸ்டில் லாபமே பண்ணலையே, ஸோ சின்ன லாபம் செய்யக்கூடிய கம்பெனி ப்ளஸ் செக்டர் அருமையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்திலும், அல்லது அதை கண்டுபிடிக்க முடியலன்னா செக்டர்னுடைய லீடர் ஓரளவுக்கு வி ஷேப்பில் ரெக்கவரி ஆகிறதையும் நம்ம இந்த வருஷத்தினுடைய முதல் வீடியோவில் மிக முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேயே பல பேர்த்துக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரு வருஷம் 1.5 வருஷ பீரியடில் 50-60% இறங்கினாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் ரெக்கவரி ஆகுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை பல பேர்த்துக்கு பிறக்குது. அதுக்கு மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணணும். மார்க்கெட் ரிஸ்க் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே தான் விழுவாங்க. பட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஒரு வி ஷேப்பில் ரெக்கவரி ஆகிறத சில பங்குகளை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஸோ நீங்களே இந்த மாதிரி பார்த்து பழகின பின்பு இந்த 2026 இப்போ தான் முதல் நாள் தொடங்குது. உங்களுடைய பழைய தவறுகள்லாம் மன்னிக்கப்பட்டு இந்த வருஷத்தில் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம் ஒவ்வொரு என்ட்ரியும் எக்ஸிட்டையும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்போ தாங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். இந்த 2 விஷயமே மார்க்கெட்டை ஹைஜாக் பண்ணிடுச்சு. வேற எந்த நியூஸையும் நம்மளை படிக்க விடாம இன்னைக்கு மார்க்கெட்டில் இதுதான் நியூஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற யார் இல்லைங்க, நம்மளுடைய ஐடிசி டிஃபென்ஸ் பிளே அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பங்கு பாகுபலி. இவங்ககிட்ட பலதரப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. சிகரெட் அப்படின்ற பிஸ்னஸையே ஆல்மோஸ்ட் எல்லாரும் மறந்து தான் இருப்பாங்க. இருந்தாலும் சிகரெட் பிஸ்னஸில் அடி வாங்கினா எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு உதாரணமாக ஐடிசி 10% இறங்கியிருக்கு. சிகரெட்டை மட்டுமே முக்கியமான தொழிலாக செய்யக்கூடிய இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்றது 17% என்பது இறங்கியிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய செல்லிங், நுகர்வோர்னுடைய தேவை என்பது குறைந்துவிடும், ஏன்னா சிகரெட்டினுடைய விலை ஏற்றத்தினால் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுனால தான். இந்த நியூஸ் ஒன்றும் புதுசு இல்லைங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அமலாகிறது அப்படின்ற செய்தி ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த நியூஸ் ஏற்கனவே சமீபத்தியோட காலங்களில் வந்தது தான். அப்போ ஒரு முறை இது போன்ற பங்குகள் திடீர்னு ஒரு இறக்கம் என்பதை பார்த்த பங்குகள் தான். அப்போவே இந்த நியூஸுகளை பற்றி நம்ம பேசணும். இந்த மாதிரி அப்போ சிகரெட் பிஸ்னஸ் இனி என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் டெம்பரவரியாக சிறிய அளவில் இறங்கிய பங்குகள் தற்போது இந்த நியூஸுக்கு மிகப்பெரிய ஒரு கிராஷ் மாதிரி ஆல்மோஸ்ட் 10% இன்னைக்கு ஒரே நாளில் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐடிசி என்னங்க சின்ன பாயிண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும், அதையெல்லாம் எப்படிங்க நீங்கள் பாகுபலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தியாகு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பேசியிருந்திருக்காங்க. அந்த ஐடிசியினுடைய பவரை பார்க்குறீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் அதனுடைய வெயிட்டேஜினுடைய பவரை பார்க்குறீங்களா? தன்னந்தனியாக இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் 16 பாயிண்ட் ப்ளஸ் ஆகிருக்கு. தன்னந்தனியாக அவன் ஒருத்த மட்டும் 82 பாயிண்ட் இன்றைக்கி ஐடிசி இறக்கி விட்டுருக்கு. அப்படி ஒரு வேளை ஐடிசி 82 பாயிண்ட் இறங்காமல் அவன் ஃப்ளாட் ஆகவோ அல்லது ஒரு 30-40 பாயிண்ட் ஏறி இருந்தாலோ இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி நேற்று எப்படி 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி அட்டகாசமாக இருந்திருந்தானோ அது மாதிரி நம்மளுடைய நிஃப்டி 26,250 அல்லது புதிய உச்சம் கூட போயிருந்திருக்கலாம் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில். ஸோ ஐடிசி சாதாரண ஆள் இல்லைங்க, அவன்லாம் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பாகுபலி. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நம்மெல்லாம் எங்கேயாவது போய் ஒரு அண்டர் கிரவுண்டில் உட்காந்துக்க வேண்டியதான் கார் பார்க்கிங் லாட்டில். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஏஷியான்னு இருக்கக்கூடிய ரீஜியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 இண்டெக்ஸ் மட்டுமே எவ்வளவு ரிட்டர்ன் நம்மளுது இந்தியாவினுடைய நிஃப்டி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8.1% தான் லாபம் ஒரு வருஷத்துக்கே சேர்ந்து. சில பேர் லாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறவங்கள நம்ம ஏன் பார்க்கணும், மேலே அப்படியே அண்ணாந்து பார்ப்போம். ஜப்பானுடைய இண்டெக்ஸ் எவ்வளவு வருமானம் கொடுத்துள்ளது. ஐயோ என்னால் நம்பவே முடியலைங்க. நம்ம கோல்டு சில்வர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், மிகப்பெரிய விஷயமா பயங்கரமான ரிட்டர்ன் வந்துருச்சுங்க அப்படின்ட்டு. நிக்கி இண்டெக்ஸ்னுடைய ரிட்டர்ன் 28%ங்க. அதே ட்விட்டர் போஸ்ட்டில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இண்டெக்ஸ் ஒரு வருஷத்தில் 75% என்பது லாபம் பண்ணி கொடுத்துருக்கு. 5 வருஷ பீரியடில் பார்க்கும்போது 46%. நம்ம நிஃப்டி நீங்கள் 5 வருஷ பீரியடில் பார்த்தீங்கன்னா 86%-ஆக இருக்கும். இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஆளுங்க ஏகப்பட்ட பேர் வெளிநாட்டுக்காரங்க நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருச்சு, இனி இவன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விற்றுவிட்டு வந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் மற்ற ஏஷியா பசிபிக் ரீஜியனில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாரிச்சிட்டு போயிட்டானுங்க. இனி அவங்க வந்து கால் மேலே கால் போட்டுக்கு வந்து விற்கலாம் அல்லது என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுடைய சமயம். ஆனால் எல்லாமே சொல்லிட்டு தான் பண்ணாங்க, இந்தியாவினுடைய வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. அவங்க அப்போ இருந்து 1.5 வருஷமாக பல லட்சம் கோடி விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் நம்ம என்ஆர்ஐஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால், அந்த பேச்சு வந்துச்சுன்னா
நைஸாக லிஃப்ட்டில் கீழே போய் பார்க்கிங் லாட்டில் எங்கேயாவது டீ கடை போட்டிருப்பாங்க, அங்கே போய் டீ குடிச்சிட்டு வந்துடுங்க. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது மாதிரி சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பல்வேறு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவனுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே அவங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து இன்றைக்கி ஒரு வெயிட்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது எது அதிகமாக இருக்கோ அதை விற்றுட்டு எது கம்மியாக இருக்கோ வாங்குற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு மட்டும் பண்ணுறதில்ல, ஒரு ரீஜியனுக்கே வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஒரு கண்ட்ரிக்கே ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. நம்ம கண்ட்ரியினுடைய வெயிட்டேஜ் வந்து அவங்களுக்கு அபாரமாக போன வருஷமே சம்பாதிச்சு கொடுத்துருச்சு. அதனால் அங்கே பூரா எல்லாம் விற்றுட்டுன்னா என்ன மொத்தமாக விற்றாங்க இல்லை, அந்த போர்ட்ஃபோலியோ அவங்களுடைய சிஸ்டமே சொல்லுது இந்த கண்ட்ரியில் நல்ல லாபம் வந்துருச்சு, அதில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் அதை விற்றுட்டு வர்ற பணத்தை தூக்கி இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் போடுன்னு அவங்களுடைய சாஃப்ட்வேரே சொல்லும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் ரீஜியன் வைஸ் அலோகேஷனுக்கு ரீபேலன்ஸ் என்பது சொல்லும். அப்படி சம்பாதிச்சவங்க தான் இவங்க. ஸோ கண்டிப்பாக இனி அடுத்தடுத்த வருடங்களில் இது போன்ற ஸ்டாக்குகளை எல்லாம் விற்று விட்டு அங்கே கிராஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு என்பது சாஃப்ட்வேர் சிஸ்டத்தின்படி கண்டிப்பாக உண்டு. அதுக்கு இடையில பூந்து மேன்யூவலாக அதை இல்லை எதுக்கும் ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நிறுத்தி வைக்கிறாங்களா இல்லையன்றதெல்லாம் தெரியாது. பட் சாஃப்ட்வேர் சிஸ்டமே இந்த வருஷத்தில், ஏன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லை, இனி அவங்களுக்கு பீரியாடிக் பேலன்ஸ் வந்து இனி ஜனவரி மாதமோ அடுத்த மார்ச் மாதமோ ஏதோ ஒரு மாதம் வரும் பொழுது அங்கே கொடுத்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து வாங்கினா நான்லாம் கையெடுத்து கும்பிட்டுருவேன் எஃப்ஐஐஸ் எல்லாம். அப்படியே அவங்க வாங்கட்டி கிடக்குறானுங்க. நம்மளுக்கு எத்தனையோ பங்குகள் இந்த மாதிரி செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகள் 3 இயர்ஸ் பீரியட் 4 இயர்ஸ் பீரியடில் பார்க்கும்போது எத்தனையோ பேர் இப்படி வி ஷேப் ரெக்கவரின்னு வந்து பெர் இயர்னு பார்க்கும்போது 15%, 30%, 40% சம்பாரிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கான். அதே மாதிரி மகிழ்ச்சியில் ட்ரேடர்களை கொண்டு வருமா, எப்போ அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற பங்கு, அது என்ன நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியானா கிடையாது, அது நஷ்டத்தை செய்யாத ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகளில் எப்போ ஒரு மகிழ்ச்சி என்பது வந்து சேரும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு இந்த ஆர்இசி லிமிடெட் போன்ற பங்குகள் எல்லாம் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே தாண்டவில்லை. ஸோ இந்த வருஷத்தில் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டானா இல்லையா அப்படின்ற என்னைக்கு இவன் மகிழ்ச்சியை கொடுப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ஆர்இசி லிமிடெட்ல வந்திருக்கு. இந்த அவந்தி ஃபீட்ஸ் அப்படின்ற பங்குலாம் ஆல்ரெடி மகிழ்ச்சி வந்துடுச்சு. இந்த 2025லேயே பெரிய கிராஷ், மறுபடி எழுச்சி, மறுபடி பெரிய கிராஷ், மறுபடி எழுச்சி. இந்த சமயத்தில் இது எந்த செக்டரில் இருக்குது, அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ட்ரேடு டீல் இதில் என்ன இம்பேக்ட் பண்ணும், அது வரைக்கெல்லாம் எங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பங்கு இருக்கக்கூடியது எக்ஸ்போர்ட்ஸ் ப்ராசஸ்டு ஷ்ரிம்ப் அப்படின்ற ஈரால் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்குது. அதனால் அந்த பங்குலையே பேச்சுவார்த்தை நடக்கட்டுங்க, இறங்கினா நான் ஏற்றி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் தற்போதைக்கு இந்த அவந்தி ஃபீட்ஸ் கடந்த ஒரு வருடத்தில் வந்து பல முறை இறங்கி ஏறி இருக்கு. இனி மறுபடியும் தன்னுடைய உச்சத்துக்கு திரும்பி வந்திருக்கக்கூடிய அவந்தி ஃபீட்ஸ் என்ன செய்தியை சொல்கிறது, 3 முறை நான் பழைய ஹைக்கு திரும்பி வந்திருக்கேன், அப்போ இனி அடுத்தது என்னுடைய நகர்வு எப்படி இருக்கும், புரிஞ்சவன் பிஸ்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், விவேக் அவர்கள் கூட சொல்லிட்டு இருப்பார். அதே மாதிரி நண்பர்களே, நம்மளுடைய விருப்பங்களுக்கு நம்ம மதிப்பு அளிக்க தான் வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு செல்ஃபாக என்ஜாய்மெண்ட் என்பது பண்ண முடியும். ஆனாலும் நம்மளுடைய மார்க்கெட்டில் என்ன தவிர்க்க வேண்டும்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு உங்களுடைய ஊரில் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு செருப்பு கடை நல்லா போகுது அப்படின்னா உடனே அந்த மாதிரி ஒரு கடையை ஆரம்பிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுவார். அந்த செக்டர் பங்குகள் என்ன இருக்குது, பேட்டா இந்தியா இருக்கா, அதில் ஒரு ஸ்டாக் ஹோல்டர் ஆயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஆசைப்படலாம். அவருடைய விருப்பத்துக்கு அவர் மதிப்பு அளிக்கலாம். இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ இப்போ நீங்கள் அமெரிக்காலாம் போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவனு லிஸ்ட் பண்ணிக்கிறானுங்க. இனி எதிர்காலத்தில் க்ரோத் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக, டேட்டா சென்டர் ரிலேட்டடாக, ரொபாட்டிக் ரிலேட்டடாக, அதே மாதிரி ட்ரோன்ஸ் ரிலேட்டடாக, அதே மாதிரி ரேர் எர்த்து மினரல்ஸ் ரிலேட்டடாக, அது போன்ற செக்டர்களை அவங்க நிறைய பேர் அமெரிக்கன் மார்க்கெட்டில் யோசிக்கிறாங்க. பல வலைதளங்களில் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி விருப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த விருப்பங்களை வரிசையாக லிஸ்ட் பண்ணிட்டு எதை தவிர்க்க வேண்டும், நம்ம மார்க்கெட்டில் எது செல்லுபடி ஆகிறதில்லை. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி அந்த எஃப்எம்சி செக்டரில் சிகரெட் செக்டர் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. அப்போ எதிர்காலத்தில் வந்து என்னாகும், அதுக்கு ஆப்போசிட்டாக போனால் ஆப்போசிட்டில் ஆற்றுக்கு எதிராக நீந்தி போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு அதை தவிர்க்க வேண்டும் இல்லையா.
அது மாதிரி தான் சமீபத்தில் மேலேருந்து கீழே வந்து விழுந்திருந்த இந்த கிராஃபைட் அப்படின்ற பங்கு அதனுடைய சப்போர்ட் ரேஞ்சில் வந்து விழுந்த பொழுது இது அந்த செக்டர்னுடைய லீடரா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த பங்கை பழையபடி மேல் நோக்கி ஏற்றி விட்டுட்டாங்க. அதே மாதிரி தீபக் ஃபெர்ட் அப்படின்ற பங்கு தற்போது தன்னுடைய பழைய ரேட்டுக்கிட்ட வந்து விழுந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து செக்டர் லீடரா இல்லையா அப்படின்னு சில ட்ரேடர்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பொசிஷன் வந்து எப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு செக்டர் லீடரா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பல்வேறு வெப்சைட்டுகளில் போய் தெரிஞ்சுக்கலாம். மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்குது, ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அப்போது ஒரு வேளை அது செக்டர் லீடர் இல்லைன்னா எனக்கு அங்கே என்ன வேலை, நான் வச்சுருக்கிறதே 10 ரூபா, அதில் உடம்புக்கு நல்லது தர மாதிரி 2 வாழைப்பழத்தை வாங்கி திங்கலாமே ஒழிஞ்சு போய் ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்தோம்னாவே இந்த 2026 நம்மளுக்கு நல்லது. நண்பர்களே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசி இந்த வீடியோ நிறைவு சொல்கிறோம். ஸோ சில பங்குகள் சோதனை ஓட்டமாக சுமாரான கம்பெனியாக தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவன் மேலே போயிருப்பான், அப்புறம் திடீர்னு விலை வந்து ரொம்ப வேகமாக மலமளன்னு கீழே விழுந்துருவான். அப்புறம் மறுபடியும் கீழிருந்து அதே வேகத்தில் மலமளன்னு மேலே போச்சுன்னா ட்ரேடர்கள் மகிழ்ச்சி என்பது அடைவாங்க. ஸோ அப்போ முதல்ல வந்து ஏன் கீழே விழுது, ஏன் மேலே ஏறுது அப்படின்ற ரீசன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது அந்த கம்பெனி திவேலாம் ஆகாது, அது எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் ஓட்டித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில செக்டர்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கு ரொம்ப வேகமாக மலமளன்னு கீழே விழுந்தான். அருமையான ஒரு சப்போர்ட் 1000 ரூபாய் அப்படின்ற பிடிச்ச உடனே அங்கிருந்து 80% ஏற்றி காமிச்சான். இப்போ கீழே அந்த பங்கு விழுகத்தான் பார்க்குது, இருந்தாலும் பல பேர் அதை விடமாட்டேன்றாங்க. எவ்வளவு வேகமாக கீழே விழுந்தது, இந்த முறை அதே மாதிரி கீழே வந்து 1000 ரூபாய்க்கு விழுந்திருக்கலாம்ல, விடமாட்டேன்றாங்க. ஒரு முறை ருசி கண்ட பூனை ஒரு முறை ஆல்மோஸ்ட் 40-50% இறங்கி மறுபடியும் 70-80% ஏற்றி விடுறானுங்க ஒரு பங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விற்கிறதுக்கு வரமாட்டேன்றானு பயம் போயிருது மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு. அதுவே இந்த கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் அப்படின்றப்பாங்க நிற்காம ஏற்றிக்கிட்டே இருந்திருக்கான். அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அப்புறம் இறக்கி விட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்த பங்கை வந்து ஏற்றி விடுறதுக்கு பெருசாக ஆளுகே இல்லை. அந்த பங்கு என்ன ஆகுது, கொஞ்சம் அப்படியே தடுமாறி அவனை பழைய லோக்கே கொண்டு வந்து விட்டுறானுங்க பாருங்க. ஆனால் இன்னும் அந்த சிடிஎஸ்ல கொண்டு வந்து விட மாட்டேங்கிறான். ஒரு ட்ரேடர்கிட்ட காசு இல்லை எல்லா பங்கும் எடுக்கிறதுக்கு. செக்டர் லீடர் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள, அவர் கண்ணு முன்னாடி இப்படி சில பங்குகள் இருந்ததுன்னா லோனில் வந்ததை எடுப்பாரா அல்லது லோனில் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாரா? ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த 2026 இன்னைக்கு தான் முதல் நாள். இது வரைக்கும் செஞ்ச தப்புகளை யாருனாலும் போய் திருத்த முடியாது. ஆனால் இந்த 2024 ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் பீஸாக ஒரு முழு வருடமாக இருக்கிறது. இதில் எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தில் ஜெயிச்ச வெற்றி ஃபார்முலாக்கள் செக்டர் லீடர் பங்குகள் 1 வருடத்தில் இல்லாமல் 2 வருடத்தில் இல்லாமல் ஒரு 3 வருட பீரியடில் அப்படின்னு பார்க்கும்போது செக்டர் லீடராக இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால விழுகிறான். கடைசியில் வி ஷேப்பில் அவர் ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டி என்பது அதிகம். ஸோ ஒரு லாங் டேர்மில் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு பார்க்கும்போது இவனுக்கு கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்துடுறானுங்க. அதுவே செக்டர் லீடரில் இல்லாத பங்குகள் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ அவன்லாம் எங்கேயோ போயிடுறான். 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 3 டைம்ஸ்னு எங்கேயோ எகிரி மேலே போயிடுறான். அப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கப்புறம் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் போன்ற பங்குகள் மறுபடி பின்னாடி வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறானுங்க, ரொம்ப யோசிக்கிறானுங்க. ஸோ மாதமோ அல்லது வாரமோ எஸ்ஐபி போடுறவங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அவங்க தொடர்ந்து மார்க்கெட்டில் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புகளை அவங்களால ஈஸியாக கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஆனால் லம்சமில் போய் ஏற்கனவே மாட்டினவங்க எப்படி தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு வருவாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு சிரமமான விஷயந்தான். ஏன்னா அவங்க சக்தி கூடிய பணத்தை வந்து முதல்லே போட்டிருப்பாங்க. அவனுங்கெல்லாம் மேபி லாக் ஆகியிருந்திருந்தா அதை எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்றது ரொம்ப யோசனையாக தான் இருக்கும். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குன்னா கடைசிக்கு டிவிடெண்டாவது கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே இல்லை, பூராமே ஒஸ்ட் கேஸ் சினாரியாவே இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படி தான் மீட்டு கொண்டு வருவாங்கன்றது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.